யோனோ ஜுகோபவனயேத்ய துரந்த கிருச்சாத் துர்வாசசோரிரஸ் ரச்சிதாத் அயுதாக்ரபுக்ய ஷாகான்னசிஷ்டம் உபயுஜ்ய யதஸ்திரிலோகீம் திருப்தாம் அமம்ஸ்த ஷலிலே வினிமக்ன சங்கஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்திராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். நாம் வனவாசத்தில் இருந்தபோது 10,000 சீடர்களுடன் புசிப்பவரான துர்வாச முனிவர் நமது எதிரிகளுடன் சேர்ந்து நம்மை ஆபத்தான நிலையில் புகுத்துவதற்காக சதித்திட்டத்தில் ஈடுபட்டார். அச்சமயத்தில் அவர், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், மீதி உணவை உண்டு நம்மை காப்பாற்றினார். இவ்வாறு அவர் உணவை உட்கொண்டதும் நதியில் குளித்து கொண்டிருந்த முனிவர் கூட்டம் வயிறார உண்டு திருப்தி அடைந்தது போல உணர்ந்தன. உலகங்களும் கூட திருப்தி அடைந்தன. பொருளுரை. துர்வாச முனி இவர் கடும் தவங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிப்பதில் உறுதி கொண்டவரும் யோக சக்திகளை பெற்ற ஒரு பிராமணரும் ஆவார். இவரது பெயர் பல சரித்திர சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டுள்ளது. இவர் சிவபெருமானைப் போல சுலபமாக திருப்தி அடைபவராகவும் சுலபமாக கோபமடைபவராகவும் இருந்தார். ஒருவரிடம் திருப்தி அடையும் போது அவர் மிகப்பெரிய நன்மை செய்பவராகவும் அதிருப்தி அடையும் போது பெரும் துன்பம் விளைவிக்கக்கூடியவராகவும் இருந்தார். குமரி பெண்ணாக இருந்த குந்தி தன் தந்தையின் வீட்டிற்கு வரும் எல்லா சிறந்த பிராமணர்களையும் நன்கு பணிவிடை செய்து வந்தாள். அவளது பணிவிடைகளால் திருப்தியடைந்த துர்வாச முனிவர் விரும்பிய எந்த தேவரையும் உடனே வரவழைக்கும் சக்தியை கொண்ட ஒரு வரத்தை அவளுக்கு அளித்தார். அவர் சிவபெருமானின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார். எனவே அவரை சுலபமாக திருப்திப்படுத்தவும் முடியும், கோபப்படுத்தவும் முடியும். அவர் சிவபெருமானின் சிறந்த பக்தராவார். மேலும் சிவபெருமானின் உத்தரவுப்படி ஸ்வேதகேத்து மகாராஜன் இயற்றிய 100 ஆண்டு யாகத்தின் புரோகிதர் பணியையும் அவர் ஏற்றார். சில சமயங்களில் அவர் இந்திரனின் ராஜசபைக்கு சென்று வருவதும் வழக்கம். அவரது யோக சக்தியினால் ஆகாயத்திலும் அவரால் சஞ்சரிக்க முடிந்தது. ஒருமுறை வானவெளியில் நீண்ட தூரம் பயணம் செய்தவர் பௌதிக வானத்தையும் கடந்து வைகுண்ட லோகங்கள் வரை சென்றதாக அறியப்படுகிறது. உலக பேரரசரும் சிறந்த பக்தருமான அம்பரீஷ மகாராஜருடன் அவருக்கு பூசல் ஏற்பட்ட போது ஓராண்டுக்குள்ளாக அவர் நீண்ட தூரம் பிரயாணம் செய்தார். அவருக்கு 10,000 சீடர்கள் இருந்தனர். பெரும் சத்திரிய அரசர்களை அவர் காணச் சென்று அவர்களது விருந்தினராக இருக்கும் போதெல்லாம் அவரது சீடர்களும் அவரை பின்தொடர்வது வழக்கம். ஒருமுறை அவர் யுதிஷ்டிர மகாராஜனின் எதிரியான துரியோதனனின் வீட்டிற்கு சென்றார். துரியோதனன் புத்திசாலித்தனமாக அந்த பிராமணரை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தினான். அந்த ரிஷியும் அவனுக்கு வரம் கொடுக்க விரும்பினார். அவரது யோக சக்திகளையும் அதிருப்தி அடைந்தால் பெரும் நாசம் விளைவிப்பார் என்பதையும் துரியோதனன் நன்கு அறிந்திருந்தான். எனவே பாண்டவர்கள் மீது அவருக்கு கோபம் ஏற்பட செய்ய வேண்டும் என்று அவன் சதி திட்டம் போட்டான். முனிவர் துரியோதனனுக்கு வரம் கொடுக்க விரும்பிய போது துரியோதனனும் தன் அம்மான் செய்களிலேயே மூத்தவரும் முக்கியமானவருமான யுதிஷ்டிர மகாராஜனின் வீட்டிற்கும் அவர் சென்று வர வேண்டும் என்று வரத்தை கேட்டான். ஆனால் யுதிஷ்டிரர் அவரது ராணியான திரௌபதியுடன் உணவருந்திய பிறகு முனிவரை அங்கு அனுப்ப அவன் திட்டமிட்டான். திரௌபதி உணவருந்திய பின் முனிவரையும் அவரது 10,000 சீடர்களையும் வரவேற்று உபசரிக்க யுதிஷ்டிரால் இயலாது என்பதை அவன் அறிந்திருந்தான். இதனால் முனிவர் கோபமடைந்து யுதிஷ்டிரரை சபித்து விடுவார். இதுவே துரியோதனனின் திட்டம். துர்வாசரும் இதற்கு சம்மதித்து வனவாசத்திலிருந்து அரசரும் திரௌபதியும் தங்களது உணவை முடித்துக் கொண்ட பின் அவர்களை காணச் சென்றார். வீட்டிற்கு வந்த முனிவரை நன்கு வரவேற்ற அரசர் உணவு தயாராகுவதற்கு முன் நதிக்கு சென்று நீராடி மதிய சமய சடங்குகளை முடித்து கொண்டு திரும்பும்படி முனிவரை கேட்டுக்கொண்டார். முனிவரும் அவரது 10,000 சீடர்களும் குளிக்க நதிக்கு சென்றனர். அவர்கள் சென்றதும் யுதிஷ்டிரர் பெரும் கவலைக்குள்ளானார். திரௌபதி சாப்பிடாதவரை எத்தனை விருந்தாளிகளுக்கு வேண்டுமானாலும் உணவு பரிமாற முடியும். ஆனால் துரியோதனனின் திட்டப்படி திரௌபதி சாப்பிட்ட பிறகு முனிவர் அங்கு சென்றார். பக்தர்கள் கஷ்டத்தில் சிக்கிக்க உள்ளும் போது மெய்மறந்த கவனத்துடன் பகவானை நினைவு கூறும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த ஆபத்தான சூழ்நிலையில் திரௌபதி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை நினைவு கூர்ந்தார். எங்கும் பரவியுள்ள பகவானும் நிலைமையை உடனே அறிந்து அங்கு வந்து சேர்ந்தார். எஞ்சியுள்ள உணவை தரும்படி திரௌபதியுடன் அவர் கேட்டார். பரமபுருஷ பகவானே, சிறிது உணவை கேட்கும் அச்சமயத்தில் தன்னால் எந்த உணவையும் அளிக்க இயலாமல் போயிற்றே என்று திரௌபதி மனம் வருத்தம் அடைந்தாள்.
தான் சாப்பிடாதவரை சூரிய தேவனிடமிருந்து பெற்ற அதிசயமான அக்ஷய பாத்திரத்திலிருந்து எவ்வளவு உணவை வேண்டுமானாலும் பெற இயலும். ஆனால் அந்த நேரத்தில் தான் உணவை முடித்து விட்டதால் உணவளிக்க முடியாத தன் நிலையை பகவானிடம் முறையிட்ட திரௌபதி அவர் முன் அழத் துவங்கினாள். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு பெண்ணால் செய்யக்கூடியது இது ஒன்றுதான். ஆனால் சமையல் பாத்திரத்தை கொண்டு வரும்படி பகவான் கூறியதும் திரௌபதியும் அப்படியே செய்தாள். அதில் ஒரு சிறிய கீரை துண்டு ஒட்டி கொண்டிருப்பதை கண்ட பகவான் உடனே அதை எடுத்து சாப்பிட்டார். பிறகு விருந்தினர்களை அழைக்கும்படி பகவான் திரௌபதியுடன் கூறினார். நதியிலிருந்து அவர்களை அழைத்து வர பீமன் புறப்பட்டார். பீமன் சென்று உணவு தயாராக இருக்கிறது, சீக்கிரமாக வாருங்கள், ஏனிந்த தாமதம் என்று கூறினார். ஆனால் பகவான் அந்த சிறிய கீரை உணவை உண்டதால் பிராமணர்கள் நீராடிக்கொண்டு இருக்கும் பொழுதே வயிறார விருந்து சாப்பிட்டது போல உணர்ந்தன. தங்களுக்காக யுதிஷ்டர் பல அரிய உணவு வகைகளை தயாரித்திருப்பார். இந்நிலையில் பசி இல்லாமல் தங்களால் சாப்பிட முடியாமல் போனால் அரசர் வருத்தப்படுவார் என்பதால் அங்கு செல்லாமல் இருப்பதே நல்லது என்றெண்ணி அங்கிருந்து சென்றுவிட முடிவு செய்தார். பகவான் அனைவரிலும் மிகச்சிறந்த யோகி என்பதையே இச்சம்பவம் நிரூபிக்கின்றது. எனவேதான் அவர் யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொரு போதனை என்னவெனில் ஒவ்வொரு குடும்பஸ்தரும் பகவானுக்கு உணவு படைக்க வேண்டும். இதன் பலனாக பகவான் திருப்தி அடைவதால் 10,000 பேர் கொண்ட ஒரு குழுவாக இருந்தாலும் அனைவரும் திருப்தி அடைவார்கள். இதுவே பக்தி தொண்டை நிறைவேற்றும் முறையாகும். எங்க அர்ஜுனன் கிருஷ்ணரால பாண்டவர்களுக்கு நிகழ்ந்த பல்வேறு நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான். இங்கே குறிப்பாக துர்வாச முனிவர்கிட்டிருந்து பாண்டவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறத அர்ஜுனன் நினைவு கூறுறான். ஸ்ரீல பிரபுபாதர் அந்த நிகழ்ச்சியை தன்னுடைய பொருளுரையில விரிவா விளக்குறார். துர்வாச முனிவர் ஒரு வித்தியாசமான முனிவர். புராணங்கள்ல நிறைய இடங்கள்ல காணப்படுகிறார் துர்வாச முனிவர். அவர் மிகச்சிறந்த ஒரு யோகி, மிகச்சிறந்த ஒரு பிராமணர். அதனால அவர்கிட்ட நிறைய யோக சித்திகள் இருந்தது. அவரால் பல்வேறு காரியங்களை நினைத்த மாத்திரத்தில் செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் இருந்தது. அது என்னன்னா, அவர் மிக விரைவில் திருப்தி அடைஞ்சிருவார், மிக விரைவில் கோபமும் அடைவார். அதாவது யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அதுலேயே அவர் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவார். அவங்க என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பார், என்ன செய்தாலும் அதை என்ன கேட்டாலும் நிறைவேற்றுவார். ரொம்ப நல்ல குணமாக தெரியும் ஒரு விதத்தில். அதே நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் அப்படி எசக்க பிசக்கா நடந்துச்சுன்னா உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துடும், பயங்கரமா சபிப்பார். அதை பொறுத்து கொள்ள யாராலையும் முடியாது. நம்ம பார்க்கிறோம் ஸ்ரீல பிரபுபாத் அதற்கு உதாரணமா அம்பரீஷ் மகாராஜருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியை சுட்டி காட்டுறார். அம்பரீஷ் மகாராஜ் எந்த ஒரு தவறும் செய்யல. ஆனா அம்பரீஷர் மேல இருக்கக்கூடிய ஒரு வகையான பொறாமையினால துர்வாசர் அவர் துவாதசி விரதத்தை முறிக்கிறதுக்கு விடாத விதத்துல சில பணிகளை செய்வார். அந்த நேரத்தில் பிராமணர்களுடைய ஆலோசனையின்படி அம்பரீஷ் மகாராஜர் வெறும் தண்ணீரை மட்டும் பருகுவார். அதனால கோபமடைஞ்சு துர்வாசர் அம்பரீஷரை அழிப்பதற்காக ஒரு ராட்சசனை உருவாக்குவார் உடனடியா. ஆனா அந்த நேரத்தில் நாம பார்க்கிறோம் பகவானுடைய சுதர்சனம் உடனடியாக அம்பரீஷரை காப்பாற்ற வருது. அதே நேரத்தில் பகவான் துர்வாச முனிவரை கொல்றதுக்கும் விரும்பல. ஏன்னா அவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது. ஏதோ பக்தர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அசுரர்கள் கிடையாது அவர். நம்ம பார்க்கிறோம் பல நேரங்கள்ல பக்தர்களுக்கு பக்தர்களே தீங்கு கொடுப்பாங்க, அல்லது பக்தர்களுக்கு நல்லவர்களே கூட தீமை அழைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த பக்தர்களை, அதாவது தீமை இழைக்கக்கூடிய பக்தர்களை முற்றிலுமா அழிக்க மாட்டார். அவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்து அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணர வைப்பார். அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா இந்திரன் தவறு இழைக்கும் போது கிருஷ்ணர் இந்திரனை கொல்லல.
அவர் மலையை தூக்கி பிடித்து ஒரு வாரத்துக்கு அற்புதமான லீலைகளில் ஈடுபட்டு அது மூலமா இந்திரனுடைய கர்வத்தை அடக்கிறார். அதே மாதிரி பிரம்மதேவர் அவர் தீங்கு ஒன்றும் இழைக்கல, ஆனா அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் மயங்கி, பிரம்மதேவர் சற்று மயங்கி கிருஷ்ணருடைய நண்பர்கள் எல்லாரையும் கடத்திட்டு போறார். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் பிரம்மதேவருக்கு பெரிய தண்டனை ஒண்ணு கொடுக்கல, ஆனா பிரம்மதேவரையே விமோகித்து தன்னுடைய லீலையை வெளிப்படுத்துறார். இந்த மாதிரி சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் ஏதாவது தவறிழைக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அறிவுரை கூறுற மாதிரி செயல்படுறார். துர்வாச முனிவர் சிவபெருமானுடைய பக்தர், இருந்தாலும் சிவபெருமான் கிருஷ்ணருடைய பக்தர். அதனால துர்வாச முனிவருக்கு கூட, அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த யோகி, அவர் அசுரர் கிடையாது. துர்வாச முனிவர் அசுரர் கிடையாது. சில நேரங்கள்ல அவர்கிட்ட அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு குணம் அதிகமாக மேலோங்கும் போது அசுரத்தனத்தோடு நடந்து கொள்றார். அவருடைய சுபாவம் அசுர சுபாவம் கிடையாது. ஆனா சில நேரத்தில் அவர் தன்னுடைய சுபாவத்திலிருந்து விலகி அசுர சுபாவத்தை வெளிப்படுத்தும் போது அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அவருக்கு போதிய உபதேசத்தை கொடுக்கிறார் ஏதாவது ஒரு விதத்துல. அதன்படிதான் நம்ம பார்க்கிறோம். அம்பரீஷருடைய வாழ்க்கையில அம்பரீஷருக்கு எதிராக அவர் தீங்கிழைக்க முன் வந்த போது கிருஷ்ணர் அவரை கொல்லல, ஆனா அவரை விரட்டுறார். விரட்டுன்னு சுதர்சன சக்கரத்தின் மூலமாக விரட்டுறார். எல்லா இடங்களுக்கும் போறார். எங்கெல்லாம் தஞ்சமடைய முடியுமோ, யார்கிட்ட எல்லாம் கேட்க முடியுமோ எல்லார்கிட்டையும் கேட்கிறார். ஆனா யாராலையும் அவருக்கு உதவி பண்ண முடியல. எல்லாத்தையும் கடந்து நேரா வைகுண்டத்துக்கே போயிடுறார். வைகுண்டத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாள்கிட்டே கேட்கிறார், என்ன உங்களுடைய சுதர்சன சக்கரம் துரத்துது, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, என்னை காப்பாத்துங்க. ஆனா அந்த நேரத்தில் கூட பகவான் சொல்றார், நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது, நான் என்னுடைய பக்தர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். என்னால என்னுடைய சுதர்சன சக்கரத்தை கட்டுப்படுத்த முடியாது. என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு ஏற்படும் போது என்னுடைய சுதர்சன சக்கரம் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாம தானே வந்து அவங்களுக்கு அந்த தீமையிலிருந்து விடுவிக்கும்னு சொல்றார். சரி, இதுக்கு என்னதான் பண்றது, நீ போய் என்னுடைய பக்தன் கிட்டே கேளுன்னு சொன்ன. நீ பக்தன் கிட்டே போயிடுறார். அதன் பிறகு பக்தர் அவர் பத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்டே நீ வந்ததான் முடியும் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் இல்ல ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பை வேண்டி துர்வாசருக்கு வேண்டிய உபச்சாரங்களையும் செய்கிறார் அவர். இது துர்வாசருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அதே நேரத்தில் இதர சம்பவங்களையும் நம்ம பார்க்கிறோம். துர்வாசர் சட்டுன்னு திருப்தி அடையவும் செய்வார். அவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் எந்த விதத்துல எப்படி செயல்படுத்த முடியும் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டார். இதுதான் தேவர்கள் அல்லது இதர நபர்களுடைய கருணைக்கும் கிருஷ்ணருடைய கருணைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். கிருஷ்ணர் ஒருத்தருக்கு கருணை கொடுக்கறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் ஏதாவது ஒரு வரம் யாருக்காவது கொடுக்கிறார் அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிப்பார், இந்த வரம் அந்த பக்தனுக்கு நன்மை பயக்கக்கூடியதா தீமை பயக்குமா. ஆனா அதை தேவர்களோ இதர நபர்களோ யோசிக்க மாட்டார்கள். நான் பார்க்கிறோம், ஸ்ரீல பிரபுபாதர் துர்வாசருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சியும் மேற்கோள் காட்டுறார். அதாவது குந்தி தேவி அவங்களுடைய அப்பா வீட்டில் குந்தி போஜருடைய வீட்டில் இருக்கும்போது அவர் துர்வாசர் வந்திருப்பார். அங்க துர்வாசருக்கு நன்றாக உபசரித்து எல்லா காரியங்களையும் செய்யும் போது துர்வாசர் குந்தியினால திருப்தி அடைந்து, உனக்கு ஒரு வரம் தர்றேன் கேள் அப்படிம்பாங்க. அப்ப குந்தி அவங்களுக்கு எந்த ஒரு அனுபவமோ இல்ல போதிய பக்குவமோ இல்லாத காரணத்தினால அவங்க வரம் கேட்பாங்க, நான் தேவர்களின் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. அப்ப அதுக்கு அவர் சில மந்திரங்களை கொடுத்து வேண்டிய தேவர்களை நீ அழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசை கொடுப்பார். அந்த நேரத்தில் அதை சோதித்து பார்க்கறதுக்காக குந்தி
முயற்சி செய்யும் போது அதன் மூலமாக கர்ணன் பிறக்கிறான், சூரிய தேவனின் மூலமாக. அப்ப கருத்து என்னன்னா, அப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி பகவானுடைய திட்டம் இருக்கு, அதுவும் வாஸ்தவம் தான். குந்தியானவள் பாண்டுவிற்கு பாண்டுவை திருமணம் செய்து கொள்ள போகிறாள். அதனால அவளுக்கு அந்த மந்திரங்களுடைய தேவை இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துதான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நிகழுது. இருந்தாலும் ஒரு பார்வையிலிருந்து பார்த்தோம்னா, துர்வாச முனிவர் எளிதில் திருப்தி அடைஞ்சு என்ன விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் வரத்தை கொடுக்கிறார், யோசிக்காமல் கோபத்தை வெளிப்படுத்துகிறார். யார்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துறோம், எங்க கோபத்தை வெளிப்படுத்துறோம், எதையுமே தெரியாமல் வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தக்கூடியவர் அவருடைய சுபாவமாக இது சொல்லப்படுது. இத்தகைய சுபாவம் நம்ம பார்க்குறோம். நடைமுறையில கூட சில பேர் சில நேரங்களில் சில பக்தர்கள் அது மாதிரி செயல்படுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அப்படியே ரொம்ப உடனே கோபம் வந்துடும், ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா உடனே ரொம்ப கூலாயிடுவாங்க. பாராட்டுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே கூலாயிடுவாங்க, ஏதாவது ஒன்று லைட்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே கோபம் சுருக்குன்னு ஏறிடும். அப்போ நம்ம சில நேரங்களில் ஒரு விளையாட்டாக சொல்றது, எப்பா ஒரு துர்வாசர் மாதிரிப்பா, உடனே கோபம் வந்துடும், உடனே திருப்தி அடைஞ்சிருவார். இது நம்ம பார்க்கிறோம் நடைமுறையில் சில பக்தர்கள் அந்த மாதிரி இந்த துர்வாசருடைய சுபாவத்தை கொண்டிருக்கிறது. ஆனா அத்தகைய சுபாவம் நல்லதல்ல. ஏன்னா அத்தகைய சுபாவம் நல்ல மனிதர்களை நம்ம கிட்ட அண்ட விடாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நான் சொல்றேன், அன்றாட வாழ்க்கையில துதி பாடுறவங்க மேல நம்ம எளிதில் திருப்தி அடைய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வெறும் துதி பாடுறவங்க தான் இருப்பாங்க. நம்மளுடைய நலன் விரும்பிகள் நம்மளை சுத்தி இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய நலன் விரும்பிகள் நமக்கு பல நேரங்கள்ல நல்ல உபதேசங்களை கொடுப்பாங்க. அதை கேட்கறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏற்கிறதுக்கு சில நேரங்களில் கஷ்டமானதாக இருக்கலாம், ஆனால் அது அவசியமானதாக அமையுது. அதனால சில நேரத்தில் என்னாங்கன்னா, இந்த துர்வாச சுபாவம் இருந்ததுன்னா மக்கள் யாரும் அவங்க கிட்ட எதையுமே சொல்லவும் மாட்டாங்க. அடப்பப்பா இவர்கிட்ட எதை சொல்ல நமக்கு தான் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. அப்ப பக்தர்கள் கிட்ட அந்த சுபாவம் இருந்ததுன்னா அந்த பக்தி தொண்டில் நம்ம முன்னேறதுக்கு கடினமானதாயிடும். இந்த துர்வாசர் இங்க குறிப்பா அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி அர்ஜுனனால நினைவு கொள்ளப்படுது. துர்வாச முனிவர் தன்னுடைய 10,000 சீடர்களோட துரியோதனனை சந்திக்க போறார். துரியோதனன் அவரை நல்லா உபசரித்து திருப்திப்படுத்திட்டு, நீங்க என்னுடைய சகோதரர்களுடைய வீடுகளுக்கு அவங்கள போய் அவங்க கிட்டையும் நீங்க போய் பாருங்க, அவங்களும் உங்களுக்கு விருந்து உபசரிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்திரத்தினால அனுப்பி வைக்கிறான். அதே நேரத்தில் திரௌபதி எந்த நேரத்தில் சாப்பிட்டு முடிப்பாலோ அந்த நேரத்துக்கு அப்புறம் அனுப்பி வைக்கிறான். ஏன்னா திரௌபதி கிட்ட ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்தது. அந்த அக்ஷய பாத்திரத்தில் திரௌபதி சாப்பிடுற வரைக்கும் அந்த நாளையில யாருக்கு வேணாலும் எவ்வளவு பேருக்கு வேணாலும் உணவளிக்க அவளால் முடியும். அவங்க அப்ப காட்டுல வசிச்சுட்டு இருந்தாங்க பாண்டவர்கள். அந்த தருணத்தில் அவங்களால உடனடியாக எதையும் ஏற்பாடு செய்ய முடியாது. நிச்சயமா துர்வாசர் கோபம் கொண்டு அவர்களை சவித்து விடுவார்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனத்தோட துரியோதனன் துர்வாசரை அங்க அனுப்பி வைத்தான். துர்வாசரும் அதற்கு இசைந்து போனார். ஆனா அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அவங்கள காப்பாத்திட்டார். அதுதான் நம்ம பிரபுபாதிங்க பொருளோட விரிவா விளக்குறார். கிருஷ்ணர் அங்க இருந்த ஒரே ஒரு கீரை துண்டை எடுத்து சாப்பிடுறார். அது மூலமா எல்லாருடைய வயிறும் ஆறு. ஸ்ரீல பிரபுபாதர் பல நேரங்கள்ல இந்த கருத்தை வெவ்வேறு விதத்துல சுட்டி காட்டி இருக்கிறார். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மக்கள் பக்தர்கள் ஆனாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும். உலக மக்கள் யாருமே எந்த ஒரு சிரமத்தைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இயற்கையா கிருஷ்ணரை திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா எல்லா ஜீவன்களும் திருப்தி அடைகிறாங்க. வேரோட மரத்தோட வேருக்கு தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னா அது அந்த மரத்தினுடைய கிளைகள், பழங்கள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றுக்கும் போய் சேருது.
அதே மாதிரி நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னா எல்லா தேவர்கள், மனிதர்கள், எல்லா உயிரினங்கள் எல்லாருமே திருப்தி அடைவாங்க. அதனாலதான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார், ஒரு ஆரம்ப நிலை பக்தன் கோயில்ல மணி அடிக்கிறான் அப்படின்னா அந்த பக்தனுடைய ஸ்தானமானது எவ்வளவோ மருத்துவமனைகளை திறக்கக்கூடிய நபர்களை காட்டிலும் மிக உயர்ந்த ஸ்தானம்னு சொல்றார். ஏன்னா அந்த ஸ்தானத்துல அவன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறான். கிருஷ்ணரை அவன் திருப்திப்படுத்துறதுனால எல்லா ஜீவன்களும் உண்மையான மகிழ்ச்சியை பெறான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தல அப்படின்னா எல்லாரும் அத்தகைய நிலையில இருக்க முடியாது. அவங்கவுங்களுடைய அன்றாட வாழ்க்கை, அன்றாட நிலைக்கே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது அவசியமானதாக சொல்லப்படுது. அதனாலதான் இங்க நம்ம பார்க்கிறோம், கிருஷ்ணர் ஒரே ஒரு கீரை துண்டை எடுத்து சாப்பிடுறார். அப்படி சாப்பிடுறது துர்வாச முனிவரையும் அவருடைய 10,000 சீடர்களையும் திருப்திப்படுத்துது. இது ஒரு பார்வை. அதாவது கிருஷ்ணர் திருப்தி அடையும் போது எல்லா ஜீவன்களும் திருப்தி அடைகிறாங்க அப்படிங்கிறது இந்த லீலையில ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு கருத்து என்னன்னா, எப்ப தன்னுடைய பக்தர்களுக்கு சிரமம் வருதோ அந்த நேரத்தில் பகவான் முன் வந்து உதவி செய்கிறார். எப்ப பக்தன் பகவான் கிட்ட தன்னை ஒப்படைத்து சரணடைகிறானோ அப்ப பகவான் தானே முன்வர. அவர் எதற்கும் யோசிக்கிறது கிடையாது. என்னுடைய பக்தன் என்னை கூப்பிடுறான், நான் போறதா வேண்டாமா கிடையாது. கிருஷ்ணர் தானே முன்வர தன்னுடைய பக்தனை எந்த சூழ்நிலையிலையும் அவர் கைவிடுறது கிடையாது. திரௌபதி கிருஷ்ணனை நினைப்பாங்க, கிருஷ்ணா என்னது இது, இந்த மாதிரி ஆயிப்போச்சே, இவர் வராரே, நான் வேற சாப்பிட்டனே, என்னுடைய அக்ஷய பாத்திரத்துல இருந்து வராதே, இனிமேட்டு எப்படி இவ்வளவு குறுகிய நேரத்தில் அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளார நான் என்னால எப்படி உணவு பரிமாற முடியும், கிருஷ்ணா கோவிந்தா காப்பாத்துப்பா. கிருஷ்ணன் அந்த நேரத்தில் உடனடியா வரார். உடனடியா வந்து அவரும் கேட்கிற, எனக்கு ஏதாவது சாப்பிட்றது கொடுங்கிற. ஐயா கிருஷ்ணா என்னது இது, விளையாட்டா இருக்கா உனக்கு, நானே ஏற்கனவே இவங்களுக்கே சாப்பாடு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், நீ வேற வந்து எங்கிட்ட கேட்கறியே. இல்ல ஏதாவது இருக்கா, எங்கேயாவது மூலையில இருக்கா, பாத்திரத்தை எடுத்துட்டு வா பார்க்கலாம். பாத்திரத்தை எடுத்து வந்தா அங்க ஒரு கீரை துண்டு கிடக்கு, கிருஷ்ணர் அதை எடுத்து சாப்பிடுறாரு. அப்ப என்னன்னா, எந்த அளவிற்கு கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட பிரியமுடையவராக இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் இங்க இன்னொரு கருத்தும் சொல்றார். துன்பம் வந்த உடனே திரௌபதியால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அழ ஆரம்பிக்கிறாங்க. பிரபுபாதர் சொல்ற, துன்பம் வந்தது அப்படின்னா பெண்களால செய்ய முடிஞ்சது இது ஒண்ணுதான், வேற எதுவும் செய்ய முடியாது. அதையும் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். பெண்கள் இயற்கையாகவே பலவீனமான இதயம் கொண்டவர்கள். அதனால ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அழுதுருவாங்க. நம்ம ஊர்ல கூட சொல்லுவோம், யாராவது எதுக்காவது அழுதாங்கன்னா, என்னடா நீ பொட்ட புள்ள மாதிரி அழுகுற. ஆண்மகன் அழமாட்டாங்க பொதுவா, சில நேரங்கள்ல அந்த அழலாம். ஆனா பொதுவா அது மாதிரி அழமாட்டாங்க. இந்த டிராமால சினிமால தான் நீங்க சினிமால தானது இந்த மகாபத்தம் டிராமால தான் நீங்க பார்க்கலாம். பார்த்தா பாண்டவர்கள் பொழுதுனிக்கும் அழுதுகிட்டே கிடக்குறான். ஏடா பாவிகளா, நீங்க சத்திரியரா இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டீங்களே. அந்த மகாபதத்துல பார்த்தா அதுவும் யுதிஷ்டர், பீமன், நக்குலன், சகாதேவன், அர்ஜுனன் எல்லாம் அழுதுகிட்டே கிடக்குறான். மொத்த சீரியலும். அதுக்கு முன்னாடி ஹோம் சீரியல் எடுத்திருப்போம் போல. நம்ம ஊர்ல இந்த ஹோம் சீரியல் எல்லாம் பார்த்தோம்னா அதுல மெகா சீரியல் எல்லாம் என்னன்னா அழுகுற சீன் தான் இருக்கும், அழுதுகிட்டே கிடக்குங்க வீட்டுல. அந்த மாதிரி சீரியல் எடுத்திருப்பான் போல இருக்கு. அதே சீரியல்ல பாண்டவர்களை கொண்டு வந்தனையும் அவங்களையும் பொழுது நீக்கி அளவு விட்டுக்கிட்டே கிடக்கும். கிருஷ்ணர் அது கீதையில சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, கிளைபியம்மா ஸ்மகமா பார்த்தா, நீ என்னது இது அழுகுற. கிருஷ்ணர் சொல்றார், அழுகுற கோல மாதிரி இருக்க, உங்ககிட்ட ஆண்மை இல்லையான்னு கேட்கிற, நீ ஆம்பளை இல்லையா, நீ என்ன அலியா. அப்ப பொதுவா பெண்கள் இயற்கையா ஒரு
வலுவான இதயம் இல்லாதவர்கள். அதனால அவங்க அழுவாங்க இயற்கையா. அதையும் ஸ்ரீல பிரபுபாதா இங்க சுட்டி காட்டுறார். எப்படி பார்த்தாலும் அந்த அவங்கவுங்க அவங்களுடைய சுபாவத்தில் செயல்படும் போது அதனால பகவான் எந்த விதத்திலையும் பாதிப்படுறது அடையிறது கிடையாது. இவங்க அலறாங்க, அதனால இவங்களுக்கு நான் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அவர் நினைக்கல. அவருடைய இயற்கையில் ஓகே, திரௌபதி அவங்களுடைய இயற்கையில் அலறாங்க. ஆனால் திரௌபதி கிட்ட அந்த பக்தி இருக்கு. அந்த பக்தியை பகவான் பாராட்டி அவங்களுக்கு உதவி செய்ய முன் வர்றாருங்க. நாம் பார்க்கிறோம், பாண்டவர்கள் எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட எந்த அளவிற்கு பக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம பார்க்கிறோம், எல்லா நேரத்திலையும் பார்க்கிறோம். யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், பாண்டவர்களாகட்டும், பாண்டவர்களுடைய பத்தினியான திரௌபதி ஆகட்டும், எல்லாரும் கிருஷ்ணரையே சரணடைஞ்சவர்களாக இருந்தாங்க. நக்குலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன், தர்மன், எல்லாரும். பொதுவாக நம்ம அர்ஜுனனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இருந்தாலும் அர்ஜுனன், ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனோட நெருக்கமான நண்பராக இருந்தார். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக தேரோட்டினார், கீதையை உபதேசித்தார். அதே நேரத்தில் எல்லா பாண்டவர்களுமே கிருஷ்ணருடைய நித்தியமான சகாக்கள், கிருஷ்ணருடைய அற்புதமான பக்தர்கள். குந்தி தேவி, திரௌபதி, இவங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய லீலையில பங்கெடுக்கிறதுக்காக இங்க வந்தோம். அதனால அவங்களுடைய லீலைகளின் மூலமாக அவங்கள கிருஷ்ணர் என்னைக்கும் கைவிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதன் மூலமா கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் செய்தி அனுப்புறார். யார் என்னுடைய பக்தராக இருந்தாலும் நான் என்றைக்கும் அவங்கள காப்பாற்றுவேன், எந்த சூழ்நிலைகளையுமே அவங்கள நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான் ஒரு பக்தனுக்கு பக்தி தொண்டை எல்லா சூழ்நிலைகளையும் கொண்டு போறதுக்கு ரொம்ப உதவியாக அமையக்கூடிய. இல்லைன்னா நம்ம பக்தி தொண்டை பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவோ சிரமங்கள் இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் கிருஷ்ணருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் பக்தனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உற்சாகம். அந்த உற்சாகம் தான் ஒரு பக்தனை எல்லா சிரமங்களுக்கு மத்தியிலும் பக்தி தொண்டில் முன்னேறதுக்கு உதவு. பக்தி தொண்டை தொடர்ந்து பயிற்சி பண்றது. ஏன்னா இந்த ஜட உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியிலும் அபாயகரமானது. ஷமாஸ்ரேய பத பல்லவ பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவாம்புதிர் வத்ச பதம் பரம் பதம் 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 யத் விபதம் ந தேஷாம். ஷமாஸ்ரயே தஞ்சமடைகிறது. ஏ பதம் பல்லவ பிளவம், கிருஷ்ணருடைய பாதங்கள் பல்லவ பிளவம், மகத் பதம் புண்ணிய யசோ முராரி. யசோ முராரி, முராரி, முராரியினுடைய பாதங்கள்ல யாரு தஞ்சமடைகிறாங்களோ அவங்களுக்கு கடக்க முடியாத இந்த சம்சார சாகரமானது ஒரு படகு மாதிரி ஆயிடுது. பிளவம் அப்படின்னா படகு. பவாம்புதிர் வத்ச பதம் பரம்பதம். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த படகு, அந்த படகுல அவங்க ஏறுறாங்க. அந்த படகுல ஏறினறியும் இந்த பவாம்புதிர், இந்த பெரிய சம்சார சாகரமானது எப்படி ஆகுதுன்னா வத்ச பதம். வத்ச கண்ணுக்குட்டி, பதம் அதனுடைய கால் பட்டதுன்னா எந்த அளவுக்கு சின்னதாகுமோ அந்த கால் பட்டு அதை தண்ணி தேங்கிச்சுன்னா எவ்வளவு சின்னதா எவ்வளோண்டு இருக்குமோ அந்த அளவுக்கு மாறிடுதான் இவ்வளோ பெரிய கடல். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது, பதம் பதம் எத்வி பதம் ந தேஷம், ஒவ்வொரு அடியிலையும் அபாயம் இருக்கு. இந்த உலகமானது ஒவ்வொரு அடியிலையும் அபாயம் கொண்டது. இந்த அபாயகரமான உலகத்துல பக்தர்கள் எந்த அளவுக்கு பூர்ணமாக கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்காங்களோ அந்த அளவிற்கு அவர்கள் எல்லா விஷயங்களிலும் பாதுகாக்கப்படுகிறார். பல நேரங்களில் நம்ம இதை பார்க்கிறோம், பல தருணங்கள்ல பார்க்கிறோம், பல சாஸ்திரங்கள்ல கிருஷ்ணரை எடுத்துரைக்கிறார். இந்த ஜட உலகம் துன்பகரமானது, ஆனா கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சவங்க எல்லா விதத்திலையும் பாதுகாக்கப்படுறாங்க. அந்த நம்பிக்கையே ஒரு விதத்துல சரணாகதியா. கிருஷ்ணர் ரக்ஷதி இதி விஸ்வாஸ், கிருஷ்ணர் என்னை எப்போதும் ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அது சரணாகத்தினுடைய அம்சமாகும். நம்ம பார்க்கிறோம் இந்த அகாசுரனுடைய லீலையில இந்த கிருஷ்ணருடைய நண்பர்கள் எல்லாரும் விளையாட்டா போவாங்க கிருஷ்ணர்கிட்ட. என்னதான் நடக்குது பாப்போம், என்னது நம்ம தினமும் இங்க தானே விளையாடுறோம், இங்க என்ன புதுசா ஒரு குகை மாதிரி ஒண்ணு புதுசா இருக்கு,
உண்மையில இந்த படங்கள்ல வரைய முடியாது. இந்த படத்துல பார்க்குறோம் பாம்போட வாய் ரொம்ப பெருசா இருக்கிறதா, ஆனா உண்மையில அது இதை விட பல மடங்கு பெருசு. அகாசுரனுடைய மேல்வாயானது மேகத்தை தொடுது. அது உள்ள பார்க்கறது ஏதோ ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. அதனுடைய ஒவ்வொரு பல்லும் ஏதோ கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு தந்த மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு ஒவ்வொரு பல்லும். அகாசுரனுடைய ஒவ்வொரு பல்லும் அதனுடைய கண்கள்ல இருந்து நெருப்பு பொறி மாதிரி பறந்து வருது. இதுதான் அகாசுரனை பற்றி வர்ணனை. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நண்பர்கள்லாம் ஒரு விளையாட்டா அதுக்குள்ளார போறாங்க. என்னது இது புதுசா இருக்குது இந்த இடத்துல, போடலாம், சும்மா என்னதான் இருக்கு உள்ள போய் பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இது ஏதோ பாம்பு மாதிரி இருக்கு, ஏதோ அசுரன் மாதிரி இருக்கு, போகக்கூடாது, ஏதோ விளையாட்டு தானே போவோம் நம்ம. அப்படியே அசுரனா இருந்தா என்ன, நமக்கு தான் கிருஷ்ணர் இருக்காரே. கிருஷ்ணரே அந்த நேரத்தில் நின்று பார்ப்பார், ஆஹா என்னது இது, என்னுடைய மாயாசக்தி இப்படி செயல்படுது. இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ள போறாங்களே அப்படின்னு கிருஷ்ணரே ஆச்சரியப்படுவார். ஏன்னா கிருஷ்ணர் எப்பவுமே தன்னுடைய பக்தர்களை ரட்சிக்கிறார். எல்லா தருணங்களையும் நம்ம பார்க்கிறோம். அதே தான் இங்கே மீண்டும் நிலைநாட்டப்படுது. கிருஷ்ணர் பாண்டவர்களை துர்வாச முனிவருடைய கடும் கோபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். துர்வாசருக்கும் அம்பரீஷருக்கும் நடந்த பூசலானது சிவபக்தருக்கும் விஷ்ணு பக்தருக்கும் இடையில நடந்த பூசலை போல கருதலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பக்தியினுடைய அடிப்படையில் அவர் துர்வாசர் சண்டை போட வரல. நான் சிவபக்தன், இவன் விஷ்ணு பக்தன், அதனால இவனுக்கு எதிராக நான் தீங்கி இழைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வரல. உலகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். இவரோட சத்திரியரான இவருக்கு இவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை இருக்கு, அந்த ஒரு எண்ணத்துல வந்தது. சிவபக்தர் விஷ்ணு பக்தர் அந்த அடிப்படையில் அந்த பூசல் வரல. அப்படி வந்த மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள் நான் படித்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சில நேரங்களில் அர்ஜுனன் சொல்லப்படுறான், ஆம்பளையாட்டம் இரு அப்படின்னு சொல்லி. ஒரு அலி மாதிரி இருக்காதுன்னு சொல்லப்படுறான். நாம உடல் ரீதியில இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடமையில நம்ம நம்மளுடைய கடமையை செய்யறோம். ஆமா, பக்தர்களுக்கு மத்தியில பிரம்மச்சாரிகளுக்கு மத்தியில ஆம்பளையாட்டம் இருப்பா, ஒரு கோலையா இருக்காத, முன்ன போய் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தகுந்த ஒரு வகையான பிரச்சாரமா? அது தவறு எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் நம்மளுடைய மொத்த பிரச்சார உத்தியும் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்களை முன் வச்சார். அந்த காரணங்கள்ல முக்கியமான காரணம், நீ சத்திரியன், நீ உன்னுடைய கடமையை செய்யணும், நீ என்னுடைய பக்தன். அதை காட்டிலும் முக்கியமான காரணம், நீ என்னுடைய பக்தன், நான் சொல்றது நீ செய்யணும், எனக்காக நீ செய்யணும். அதுதான் முக்கியமான காரணம் ஒழிய மித்தது சின்ன சின்ன காரணங்கள். இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்லோகம் கிளைபெம்மாஸ்மகம பார்த்த, அது அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சீடனாக சரணடைகிறதுக்கு முன்னாடி வருது. அதாவது அர்ஜுனன் உடல் தளத்துல இருக்கும்போது அந்த தளத்துல இருந்து அவனை உசுப்பறதுக்காக கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். அதனால அதனுடைய அடிப்படையிலேயே நம்ம கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் சில நேரங்கள்ல அத்தகைய எண்ணங்கள் நம்மளுடைய சேவையை நம்ம ஒழுங்கா செய்யறதுக்கு உதவும். அவங்கவுங்களுடைய தர்மத்தை பின்பற்றதுக்கு உதவும். அதுல நம்ம செயல்படக்கூடாது. சில நேரத்தில் சில பக்தர்கள் அது மாதிரி செய்யலாம். ஆனா அது உச்சிதமான வழிமுறை கிடையாது. உசிப்பு விட்டு வேலை வாங்குறது அது உச்சிதமான வழிமுறை அல்ல.
இந்த சூழ்நிலையில துர்வாச முனிவருடைய சூழ்நிலையில கிருஷ்ணர் நேரடியா வந்து அவங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தார். என்னோட சூழ்நிலையில கிருஷ்ணர் நேரடியா வருவாரா? வேற என்ன கேள்வி? இதை விட மோசமான சூழ்நிலை வந்ததே, அப்ப ஏன் அவர் நேர்ல வந்து காப்பாத்தல? அதுவும் இல்லையா? எப்படி இந்த ரெண்டு சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறது? நீயே சொல்லிட்ட. அவர் எப்படி வேணாலும் செயல்படுவார், அவர் சுதந்திரமானவர். திரௌபதிக்கு இதை விட மோசமான சூழ்நிலை வந்தது வாஸ்தவம் தான். அந்த நேரத்திலையும் கிருஷ்ணர் காப்பாற்றினார். கிருஷ்ணர் அவ்வளவு கைவிடலையே திரௌபதிய. அவமானப்படுத்தப்பட்டாங்க, ஆனா அவளுடைய மானத்தை காப்பாற்றினார் கிருஷ்ணர். அது கிருஷ்ணருடைய இல்லையே, அவர் அதை விரும்பினார். உண்மையில பாண்டவர்கள் அவமதிக்கப்பட வேண்டும், அது மூலமா அவங்க காட்டுக்கு போகணும், அது மூலமா அவங்க எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு பக்தனாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம போல ஆத்மாக்களுக்கெல்லாம் காட்டணும். அதே நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் என்னுடைய பக்தனை நான் பாதுகாப்பேன் இறுதியில அப்படிங்கிறத நிலைநாட்டணும். இதெல்லாம் கிருஷ்ணருடைய திட்டம். அவர் ஒரு திட்டத்தை அரங்கேற்றும் போது அவர் எதற்காக அந்த திட்டத்தை அரங்கேற்றாரு நமக்கு தெரியாது. அந்த திட்டத்தை அவர் அரங்கேற்றி முடித்த பிறகுதான் நமக்கு தெரியும், ஓ இதுக்காக தான் கிருஷ்ணர் இதை செஞ்சாரா அப்படின்னு. கிருஷ்ணர் வேற விதத்திலையும் துர்வாச முனிவரை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். வந்து ஒரு பருக்க சாப்பிட்டு அது மூலம் அப்படிதான் அந்த சூழ்நிலையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு கிடையாது. அவர் அந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் அவர் நடத்தலாம். துர்வாசர் மிகப்பெரிய யோகி. லோகாயுதமான விஷயங்கள்ல பாதிக்கப்படுறார், இருமைகள்ல பாதிக்கப்படுறார். நிச்சயமா, ஏன்னா அவரும் இன்னும் பக்குவம் பெற்ற நபர் கிடையாது. மிகப்பெரிய யோகியாக இருக்கிறார், அதே நேரத்தில் பக்குவம் பெற்ற நபர் கிடையாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், ஸ்ரீல பிரபுபாத் பகவத்கீதையில ஒரு இடத்துல எழுதுவார், ஒருத்தர் பக்தி தொண்டுல நிலை பெறாத பட்சத்துல, கிருஷ்ண பக்தியில நிலை பெறாத பட்சத்துல மிகப்பெரிய நிலையில இருந்தாலும் தவறுகள் இழைக்கலாம். வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு. நிச்சயமா துர்வாச முனிவர் மிகச்சிறந்த யோகி, இருந்தாலும் அவர் கோபத்தினால பாதிக்கப்படுகிறார். கோபம் அப்படிங்கிறது பௌதிக இயற்கையினுடைய குணங்கள்ல ஒன்று. பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய கோபம் வேற, துர்வாசர்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் வேற. சில நேரங்களில் பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய கோபத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், அது தெய்வீகமான கோபம். துர்வாச முனிவர்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் அப்படிப்பட்டது கிடையாது, அது பௌதிக வாழ்க்கையினுடைய பந்தத்தினால எழக்கூடிய ஒரு வகையான கோபம்தான். இருந்தாலும் அவர் ஒரு மிகச்சிறந்த பிராமணர், மிகவும் மதிக்கத்தக்க ஒரு நபர். ஏன்னா அவர்கிட்ட நிறைய சித்திகள் இருக்கு, அற்புதமான பிராமணராக விளங்குறார், வேத மந்திரங்களை பிரஷ்டமா உச்சரிக்கிறதுல. பிராமணர்னா கோவப்படக்கூடாதே, அவர் எப்படி கோவப்படலாம்? எப்பவுமே கோபமாவே இருப்பார் துர்வாசர் அப்படிங்கிறது கிடையாது. சில நேரத்தில் அவருக்கு அந்த கோபத்தன்மை வெளிப்படுது, ஆனா பொதுவா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது. கிருஷ்ணர் துர்வாசரை போல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார், ஆனா அவங்கள கொல்றதில்லை அப்படின்னு நான் சொன்னேன். துர்வாச முனிவரை எப்படி நான் ஒரு பக்தன் அப்படின்னு சொல்றோம்? துர்வாச முனிவரை பக்தன் நான் சொல்ல, நான் குறிப்பிட்டு சொன்னேன். துர்வாச முனிவர் சிவபெருமானுடைய பக்தர், மிக நெருங்கிய பக்தர். அதே நேரத்தில் அவர் ஒரு யோகி, ஒரு பிராமணர், அவர் ஒரு அசுரர் கிடையாது. அதாவது கிருஷ்ணர் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை தர்மத்தை சிதைக்கக்கூடியவர் கிடையாது. கிருஷ்ணர் சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை தர்மம் வர்ணாசிரமம், அதை சிதைக்கக்கூடிய ராட்சசர் கிடையாது, அவர் அசுரர் கிடையாது துர்வாசர். அதனால அத்தகைய நபர்களை கிருஷ்ணர் கொல்றது கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பிராமணர். அஃப்கோர்ஸ் ராவணனும் ஒரு பிராமணன் தான். ஆனால் ராவணன் அசுரத்துவம் கொண்டவனாக இருந்தான். அதனால கிருஷ்ணன் அங்க ஒரு பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கிறார். துர்வாசரை கொல்லல. அவர் ஒரு பிராமணர், வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றக்கூடியவர், ராட்சசர் கிடையாது, சிவபெருமானுடைய பக்தர். அதெல்லாம் அவர் அதுக்கு காரணமாக அமைது. ராவணனும் சிவபெருமானுடைய பக்தர் தான். ஆனால் ராவணனுடைய பக்தி அப்படிங்கிறது ஒரு அசுரத்தனமானது. உண்மையில பக்தன்னு சொல்ல முடியாது ராவணனை சிவபெருமானுடைய பக்தன். ஏன்னா ஒரு தருணத்துல ராவணன் பார்வதியை அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அதெல்லாம் பக்தி கிடையாது. நம்ம பார்க்கிறோம் சில நேரங்கள்ல அசுரர்களுக்கு கூட கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுடைய கருணையினால கருணை காட்டுவார். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பானாசுரன். பானாசுரன் அசுரனா இருந்தா கூட அவன் சிவபெருமானை திருப்திப்படுத்தி சிவபெருமானை தன்னுடைய நகரத்துக்கு காவலாளியா வச்சிருந்தான். ஆனா பானாசுரன் தன்னுடைய மகள் உஷாவோட அனிருத்தனுக்கு நிகழ்ந்த சந்திப்புல மயக்கம் கொண்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட சண்டை போடும்போது சிவபெருமான் பானாசுரனுக்கு சார்பா சண்டையிடுறார். அந்த நேரத்துல கிருஷ்ணர் பானாசுரனுடைய கர்வத்தை அடக்கிறார். பானாசுரனை ஏறக்குறைய கொண்டுறார். இருந்தாலும் சிவபெருமானுடைய வேண்டுகோளின்படி அவனை கொல்லாம 4 கையோட விட்டு வச்சிடறார். அவன் கை எல்லாத்தையும் வெட்டிடுறார். 1000 கைகள் இருந்தது அவனுக்கு. எல்லா கையும் வெட்டிட்டு வெறும் 4 கை மட்டும் விட்டு வைக்கிறார். அதன் மூலமா அவனுடைய கர்வத்தை அடக்கிறார். அதனால சில நேரங்கள்ல கிருஷ்ணர் அந்த காரியத்தையும் செய்யறது உண்டு. யுதிஷ்டர் அக்ஷய பாத்திரத்தை சூரிய தேவன் கிட்ட இருந்து வாங்கினார். சூரிய தேவன் இருந்து வாங்கினாரா எனக்கு தெரியல. நான் ஓகே சரி. ஏன் கிருஷ்ணர் இருந்து வாங்கக்கூடாதா? ஏன் சூரிய தேவன் இருந்து வாங்கணும்? கிருஷ்ணருடைய சுதர்சன சக்கரமே சூரியன் கொடுத்ததா சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய நித்தியமான ஆயுதம் அது. இருந்தாலும் சூரிய தேவன் கொடுக்கிறார். அத பகவான் சில நேரங்கள்ல சில விதத்துல தன்னுடைய லீலைகளை வெளிப்படுத்துவார், தன்னுடைய பக்தர்கள்கிட்ட வெளிப்படுத்துவார். அவங்க எந்த சூழ்நிலைகள்ல அந்த அக்ஷய பாத்திரத்தை சூரிய தேவன் கிட்ட இருந்து வாங்கினாங்க, எந்த காரணத்துக்காக சூரிய தேவன் அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார், அந்த டீட்டெயிலாம் படிச்சாதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா சில நேரங்கள்ல அதுக்கு பின்னாடி கிருஷ்ணருடைய அறிவுரை இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் புரிவான் காட்டில் இருக்கும்போது சில ஆயுதங்களை பெறுவதற்காக. அந்த நேரத்தில் சிவபெருமான் அர்ஜுனனோட சண்டையிடுவார். சண்டையிட்டு அர்ஜுனனால திருப்தி அடைந்து அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு சில அஸ்திரங்களை கொடுப்பார். ஏன் கிருஷ்ணரே கும்பிடலாம எதுக்கு சிவபெருமானை வழிபடணும் அஸ்திரத்தை அப்படின்னா, அந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லியிருப்பார், நீ சிவபெருமான் கிட்ட இருந்து இந்த அஸ்திரத்தை வாங்கணும். கிருஷ்ணர் கட்டளை கொடுக்கிறார். கிருஷ்ணருடைய கட்டளை அந்த நேரத்துல முக்கியமானதாகுது. கிருஷ்ணர் கிட்ட, அதாவது சிவபெருமான் கிட்ட அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை வாங்கின நிகழ்ச்சி நான் படிச்சிருக்கேன், ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து கேட்டிருக்கோம். அதனால அதுக்கு நான் தெளிவா பதில் சொல்ல முடியும். சூரிய தேவன் கிட்ட இருந்து யுதிஷ்டர் எதுக்காக வாங்கினார், எந்த சூழ்நிலை வாங்கினார், சூழ்நிலைகள் தெரியாம சொல்ல முடியாது. நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும். கிருஷ்ணரே வாங்க சொல்லியிருக்கலாம். கிருஷ்ணர் சொன்னார்னா செய்ய வேண்டியதுதான், யாரா இருந்தா என்ன. நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட குரு சொல்றார், நீங்க போய் கோயில் கட்டுறதுக்காக நன்கொடை வசூலித்துட்டு வாங்கன்னு குரு சொல்றார். அப்படின்னா குருவினுடைய
வார்த்தை அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய வார்த்தை தான். ஏன் அவங்க வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட போய் யாசகம் பண்ண சொல்லணும்? கிருஷ்ணர்கிட்ட யாசகம் பண்ணலாமே அப்படின்னா, ஒரு விதத்துல நம்ம சேவையில ஈடுபடுத்துறோம், நம்மளை சேவையில ஈடுபடுத்திக்கிறோம். இன்னொரு விதத்துல கிருஷ்ணருடைய சேவையில அவங்களும் ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். அந்த ரீதியில பார்த்தோம்னா சில நேரங்கள்ல கிருஷ்ணருடைய சேவைகள்ல தேவர்களும் ஈடுபடுறதுக்கு கிருஷ்ணர் வாய்ப்பு கொடுப்பார். எல்லா தேவர்களும் ஏதாவது ஒரு விதத்துல கிருஷ்ணருடைய லீலைகள்ல பங்கு கொள்றதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். கிருஷ்ணர் நினைச்சா சூரியனை மறைக்க முடியும், சூரியனை நிறுத்தி வைக்க முடியும். இந்த மகாபத்தத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்றார் சகுனி கிட்ட, சகுனி எங்க இருந்து அந்த நேரத்தில் வந்தாரோ தெரியாது, என்னால சூரியனுடைய அதாவது ஒரு சூரியன் மறையறது, சூரியன் அஸ்தமிக்கிறத என்னால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அந்த சூரியனை என்னால மறைச்சு வைக்க முடியும். அது மாதிரி நான் இப்ப மறைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த ஜெயத்ரதனுடைய நிலையில ஜெயத்ரதனுடைய கதை வரும்போது இந்த மகாபத்தத்துல இப்படி ஒரு டயலாக் கிருஷ்ணர் சொல்றார். அதாவது கிருஷ்ணரால சூரியனை மறைக்க முடியாதுன்னு, அதாவது சூரியனை அஸ்தமனத்தை நிறுத்த முடியாதுன்னு. ஏன்னா அந்த மகா அபத்தம் பண்ணவங்களுக்கு அது என்ன அபத்தம் அப்படின்னு தெரியல, இது அபத்தமாச்சே அப்படின்னு. கிருஷ்ணரால செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. ஆனா அதே நேரத்தில் பொதுவா கிருஷ்ணர் சராசரி சமுதாயத்துல என்ன மாதிரியான வாய்ப்புகள், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கோ அந்த சூழ்நிலைகளுக்கு மீறின மாதிரி சில காரியங்களை அவர் செய்ய மாட்டார். அதாவது கிருஷ்ணர் எல்லாவற்றையும் எப்படி வேணாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பீஷ்மரை ஒரு இடத்துல இருந்து நகர்த்தணும் அப்படின்னா சும்மா நகர்த்திடலாம், அவர் தன்னுடைய சக்தியை வச்சு நகர்த்திடலாம் அந்த போர்ல இருந்து. ஆனா அதே நேரத்தில் சாதாரணமா ஒரு போர்ல எப்படி ஒருத்தர் வீழ்த்தப்பட முடியுமோ அந்த விதத்தில் அவரை வீழ்த்துறதுக்கு கொண்டு போறார். ஸோ அதே மாதிரி அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே கொடுக்கலாம், ஆனா அது சூரிய தேவனுடைய பாதுகாப்புல இருக்கலாம். அதனால அவர்கிட்ட இருந்தா அது வாங்குற மாதிரி இருக்கும். அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கறதுக்கான பொறுப்பு, அக்ஷய பாத்திரத்துக்கான அதிபதியாக சூரிய தேவன் இருக்கலாம். சூரிய தேவன் மூலமாகத்தான் அது பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் சொல்லலாம், சரி சூரிய தேவன் கிட்ட இருந்து வாங்குங்க. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன் எல்லாமே அவரே பண்ணிட்டார், அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.